கர்த்தர் நல்லவர். ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்திலே நித்திய வெளிச்சம் தொலைக்காட்சியின் வாயிலாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சிக்குரிய காரியம். இந்த காலை நேரத்தில் தேவ சமூகத்திலே அமர்ந்து இந்த தேவனுடைய வார்த்தையை கேட்பதற்கு காத்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நீங்கள் இருக்கிற இடத்துல என் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு வேண்டிய சமாதானத்தையும், உங்கள் இருதயத்துக்கு வேண்டிய ஆறுதலையும், உங்கள் சிந்தனைக்கு வேண்டிய தெய்வீக வெளிப்பாடுகளையும் கர்த்தர் கொடுத்து உங்கள் ஆவி, உங்கள் ஆத்துமா, உங்கள் சரீரம் முழுவதையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஒரு நிமிடம் தலைகளை தாழ்த்தி, என் அன்பு தகப்பனே, இந்த காலை நேரத்தில் உம்முடைய கரம் எங்கள் மேல் நிழலாய் வந்து அமர்ந்திருக்கிறதுக்காய் நன்றி. யோபுடைய கூடாரத்தின் மேல் நீர் வைத்த உம்முடைய விலையேற பெற்ற கரம், உம்முடைய மகிமை இந்த ஜனங்களுடைய அறைகளில், இவர்களுடைய ஸ்தானங்களில், இவர்களுடைய வாழ்க்கையின் மேலே அப்படியே வந்து அமருவதாக. உம்முடைய வார்த்தையினால் உண்டாகிற மீட்பு இந்த காலை வேளையில் வெளிப்படட்டும். லாசரு கல்லறையிலே மரித்து கிடக்கும்போது, லாசருவே வெளியே வா என்று சொன்னீங்களே, அந்த வார்த்தையில் இருந்த வல்லமை, அந்த வார்த்தையில் இருந்த ஜீவன், அந்த வார்த்தையில் இருந்த ஆவி இன்னைக்கு இந்த தொலைக்காட்சியின் மூலமாய் பார்த்து கொண்டு இருக்கிற இந்த ஜனங்களுடைய வாழ்க்கையில் கிருபையாய் வெளிப்படட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். உம்முடைய நாமம் இந்த தொலைக்காட்சியின் மூலமாய், இந்த இணையத்தின் மூலமாய் கர்த்தருடைய மகிமை வெளிப்படுவதாக. உம்முடைய நாமமே உயர்ந்திருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என கருமையான தேவஜனமே, இந்த காலை நேரத்தில் ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை உங்களோடு கூட நான் பேச விரும்புகிறேன். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 2வது வசனத்தில் பைபிள் தெளிவாக சொல்லுகிறது. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 1வது அதிகாரம் அதனுடைய 1-2 வசனங்களை பார்க்கும்போது, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது. ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். ஜலத்தின் மேல் பரிசுத்த ஆவியானவர் அசைவாடி கொண்டிருந்தார். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் உறவு என்பது ஒரு மகிமையான உறவு. இன்னைக்கு பிதாவை மட்டும் நீங்கள் பார்த்து இயேசுவையும் பரிசுத்த ஆவியை நீங்கள் விட்டுருக்கிறீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் நிறைவை உங்களால் பார்க்க முடியாது. அல்லது இயேசுவை மட்டும் எடுத்துக்கொண்டு பிதாவையும் பரிசுத்த ஆவியையும் விட்டுக்கொண்டு, அல்லது பரிசுத்த ஆவியை மட்டும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி பிதாவையும் இயேசுவையும் நீங்கள் மறக்கிறீங்க அப்படின்னா கவனமாய் கேட்டுக்கொள்ளுங்கள். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் ஐக்கியம், உறவு அவ்வளவு மகிமையான உறவு. உங்களுக்கு நான் தெளிவாக ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். இந்த ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில் சிருஷ்டிக்கிற நேரத்தில் பிதாவுடைய, குமாரனாகிய வார்த்தையாகிய இயேசு கிறிஸ்துவுடைய, இந்த வார்த்தையோடு கூட செயல்பட்ட பரிசுத்த ஆவியுடைய உறவின் வெளிப்பாடை குறித்து நான் உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். பிதா சிங்காசனத்தில் சர்வ உலகத்தையும் உருவாக்குவதற்காக அவர் அமர்ந்திருக்கிறார். யோவானில் சொல்லப்பட்டபடி அவருடைய மடியில் இருந்த அந்த விலையேற பெற்ற வார்த்தை, அவருடைய பிதாவுடைய முகம், பிதாவுடைய வெளிப்பாடு, பிதாவுடைய மொழி, இயேசு கிறிஸ்து மடியில், பிதாவுடைய மடியில் செல்ல பிள்ளையாக, நேசகுமாரனாக அமர்ந்திருந்தார் அப்படின்றத நம்ம கடந்த நாட்களில் தியானித்தோம். அப்போது பரிசுத்த ஆவியானவர் அந்த நேரத்தில் எங்கே இருந்தார்? பரிசுத்த ஆவியானவர் அந்த இடத்துல எங்கே இருந்தார்? அந்த இடத்துல பரிசுத்த ஆவியானவருடைய பங்களிப்பு என்ன? பைபிள் சொல்லுது இயேசு கிறிஸ்துவை கொண்டு, வார்த்தையாகிய இயேசு கிறிஸ்துவை கொண்டு சகலவற்றையும் பிதா உருவாக்கி இருக்கிறார். உண்மை, மறுக்கவே முடியாத உண்மை. அப்போ பிதா இந்த உலகத்தை உருவாக்கும் போது இயேசு இல்லாமல் எதையுமே செய்யலை. அப்படி என்றால் இயேசு இல்லாமல் இந்த உலகத்தில் எதுவும் அணு அளவு கூட உருவாக்கப்படவில்லை என்பது உண்மையான ஒரு காரியம். அப்படி என்றால் பிதா சொல்றாரு, வெளிச்சம் உண்டாக கடவுது, வெளிச்சம் உருவாச்சு. ஆகாய விரிவு உண்டாக கடவுது, ஆகாய விரிவு உண்டாச்சு. அப்போ பிதா சொன்ன எல்லா வார்த்தையுமே அங்க சிருஷ்டிப்பாய் வெளிப்பட்டுச்சு. பட் இந்த நேரத்தில் என் பரிசுத்த ஆவியானவருடைய செயல் அங்கே எங்கே இருந்தது? பரிசுத்த ஆவியானவருடைய செயல் அங்கே எங்கே இருந்தது அப்படின்றத பார்க்கும்போது பைபிள் தெளிவாய் சொல்லுகிறது, ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்த அந்த பூமியில்
இருள் இருந்தது, ஆழத்தில் இருள் இருந்தது. ஆனால் நல்லா கவனிக்கணும், இந்த இருள் என்பது பிசாசை குறிக்கவில்லை. இந்த இருள் என்பது பிசாசை குறிக்கவில்லை. இந்த இருள் என்பது சத்ருவானவனை குறிக்கவில்லை. மாறாக இந்த இருளுடைய அடையாளம் என்னவென்றால் சாயோஸ் என்று சொல்லப்படுகிறது. அப்படி என்றால் வெறுமையான இடம், ஒழுங்கின்மையான, வெறுமையான, எந்த ஒரு வடிவமே இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு நிலை அந்த இருளின் நிலை. அப்போ இந்த இருளின் நிலையில் பரிசுத்த ஆவியானவர் ஜலத்தின் மத்தியில் அசைவாடி கொண்டிருந்தார். அப்படியானால் பைபிள் தெளிவாக சொல்லுகிறது. உபாகமத்தின் புஸ்தகம் 32வது அதிகாரம், உபாகமத்தின் புஸ்தகம் 32வது அதிகாரம் அதனுடைய 11வது வசனத்தை பார்க்கும்போது பைபிள் சொல்லுகிறது, கழுகு தன் கூட்டை கலைத்து தன் குஞ்சுகளின் மேல் அசைவாடி தன் செட்டைகளை விரித்து அவைகளை எடுத்து அவைகளை தன் செட்டைகளின் மேல் சுமந்து கொண்டு போகிறது போல கர்த்தர் ஒருவரே அவனை வழிநடத்தினார், அந்நிய தேவன் அவரோடே இருந்தது இல்லை. அப்படி என்றால் பரிசுத்த ஆவியானவரை இங்கே பைபிள் சொல்லுது ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். இங்கே கழுகை குறித்தும் அதனுடைய குஞ்சை குறித்தும் சொல்லப்பட்டிருக்கிறது. கழுகு தன் கூட்டை கலைத்து தன் குஞ்சுகளின் மேல் அசைவாடி அமர்ந்திருந்து, டு இன்குபேட். அதாவது ஒரு சாதாரண ஒரு சிருஷ்டிப்பு, ஒரு தாய்க்கோழி அதனுடைய முட்டையில் இருக்கிற ஒரு கோழி குஞ்சு அந்த உலகத்தை பார்க்கிறதுக்கு சுமார் 21 நாட்கள் அந்த முட்டையின் மேலே அமர்ந்திருக்கிறது. அதே போல வெறுமையான, ஒழுங்கின்மையாயிருந்த, எந்த ஒரு அடையாளமுமே இல்லாமல் தனித்து விடப்பட்ட ஒரு நிலையின் மேலே என் பரிசுத்த ஆவியானவர் அமர்ந்திருந்தார். எப்படி ஒரு தாய்க்கோழி தன்னுடைய முட்டையின் மேலே அது ஒரு ஜீவனாக, அது ஒரு வடிவத்தை பெற்று, அது ஒரு நன்மையை பெற்று, அது ஒரு அளவுக்கு அதிகமான ஒரு ஆசீர்வாதத்தோடு இந்த உலகத்துக்கு வர்றது வரைக்கும் எப்படி அந்த தாய்க்கோழி அந்த முட்டையை விட்டு விலகாம அதன் மேல் அமர்ந்திருக்கிறதோ, அதே மாதிரி என் பரிசுத்த ஆவியானவர் வெறுமையான, வடிவம் இல்லாத, ஒழுங்கின்மையான இந்த பூமியின் மேலே அவர் அமர்ந்திருக்கிறார். அப்படி என்றால் பிதா சொல்றாரு, வெளிச்சம் உண்டாக கடவுது, ஆகாய விரிவு உண்டாக கடவுது அப்படின்ற வார்த்தை ரிலீஸ் ஆகும்போது அவருடைய மடியில் இருக்கிற குமாரன் இயேசு கிறிஸ்து அதை புறப்பட்டு போய் அதை செயல்படுத்துகிறார். ஆனால் அது செயல்படுவதற்கு, வெளிச்சம் உருவாகுவதற்கு, சகல சிருஷ்டிப்புகளும் உருவாகுவதற்கு முக்கியமான ஒரு காரியம் என் பரிசுத்த ஆவியானவர் கழுகு எப்படி தன் கூட்டில் குஞ்சுகளுக்கு மேலே அமர்ந்திருக்குமோ அதே மாதிரி ஒன்றுமே இல்லாமல் வெறுமையாக இருந்த, சாயோ ஸ்டேட்டில் இருந்த இந்த பூமியின் மேலே, அந்த ஜலத்தின் மேலே என் பரிசுத்த ஆவியானவர் அமர்ந்திருந்தார். அப்படின்னா என் பரிசுத்த ஆவியானவர் அமர்ந்திருந்த அந்த வெறுமையின் மேல் பிதாவினுடைய வார்த்தை புறப்பட்டு போகுது, வெளிச்சம் உண்டாகட்டும், அங்கே வெளிச்சம் உருவாகுது. அப்படின்னா சிருஷ்டிப்புக்கு வார்த்தையாகிய இயேசு எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு அந்த வெறுமையான இடத்தில் அமர்ந்து அந்த இடத்தை விட்டு விலகாமல் அமர்ந்திருந்த என் பரிசுத்த ஆவியானவர் மிக மிக முக்கியமானவர். இந்த காலை வேளையில் உங்களுடைய வாழ்க்கையில் என் ஆவியானவர் சொல்லுகிற ஒரே ஒரு காரியம், நீங்கள் தேடுகிற ஒரு மனிதன், நீங்கள் நேசிக்கிற ஒரு மனிதர்கள், நீங்கள் வெறுமையாக இருந்தால், நீங்கள் எல்லை இல்லாமல் இருந்தால், உங்களுக்குன்னு ஒரு வடிவம் இல்லாமல் இருந்துன்னா உங்கள் கூட அவங்க உலாவ மாட்டாங்க, உங்கள் கூட அவங்க தாங்க மாட்டாங்க, உங்கள் கூட அவங்க நடக்க மாட்டாங்க. நீங்கள் எப்போ ஒரு நல்ல ஒரு பொசிஷன்ஸ், நல்ல ஒரு நிலைக்கு வர்றீங்களோ அப்போ தான் உங்கள் கூட 4 பேர் சுற்றிக்கிட்டு இருப்பாங்க பாருங்கள். ஆனால் என் பரிசுத்த ஆவியானவர் அப்படி இல்லை. நீங்கள் எந்த ஒரு வடிவமும் இல்லாத நாளில் உங்கள் மேலே அன்பாக இருந்தவர் என் பரிசுத்த ஆவியானவர் எந்த ஒரு வடிவமும் இல்லாமல் வெறுமையாக இருந்த
உங்கள் மேலே தம்முடைய மகிமையை அளவில்லாமல் வைத்திருந்தவர். அதனால தான் எரேமியாவை பார்த்து கர்த்தர் சொல்கிறாரு, தாயின் வயிற்றிலே உருவாகுவதற்கு முன்பதாகவே நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறேன். நிறைவான பிறகு உங்கள் மேல் வருகிறவர் என் பரிசுத்த ஆவியானவர்ன்றதை நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுக்கு சொல்லுகிறேன், எந்த ஒரு அட்ரஸும் எந்த ஒரு முகவரியும் எந்த ஒரு நிலையும் இல்லாத நேரத்தில் உங்கள் மேல் அமர்ந்திருக்கிறவர், வெறுமையான உங்கள் குடும்பத்தின் மேல் அமர்ந்திருக்கிறவர் என் நிறைவான பரிசுத்த ஆவியானவர். அவரை குறித்து பைபிள் சொல்லுகிறது, நிறைவானது வரும்போது குறைவானது ஒளிந்து போகும். இன்னைக்கு காலை வேளையில் தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்க தெய்வ ஜனமே, நிறைவானவர் உங்கள் மேல் வருகிறார். வனாந்தரத்தின் நிலைகள் மாறும், எல்லா விதமான பள்ளத்தாக்கின் அனுபவங்கள் மாறும். வெறுமையான சூழ்நிலைகளை என் பரிசுத்த ஆவியானவர் நீக்கி அந்த இடத்துல அவர் வந்து அமருகிறார். அவர் வரும்போது பள்ளங்கள் எல்லாம் நிரம்பும், கோணலானவைகளை எல்லாம் சமமாகும். உங்களுக்கு முன்பாக இருக்கிற எல்லா கோணல்களையும் என் பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேலும் உங்கள் சந்ததியின் மேலும் அமர்ந்து அதை நன்மையாய் மாற பண்ணுவார். பைபிள் சொல்லுகிறது, உன் சந்ததியின் மேலே என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேலே என் ஆசீர்வாதத்தை ஊற்றுகிறேன். நான் விசுவாசிக்கிறேன், இன்றைக்கி நீங்கள் வெறுமையாக இருக்கலாம், உங்களுக்குன்னு ஒரு ஜென்ரேஷன்ஸ், உங்களுக்குன்னு ஒரு எதிர்காலம், உங்களுக்குன்னு எந்த ஒரு கடமையும் இல்லாமல் இருக்கிற இந்த நேரத்தில் என் பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேலே அமர்ந்திருக்கிறார். அப்படி என்றால் இந்த வெறுமையான உங்கள் மேலே அவர் வந்தால் உங்களுக்கான சன்னதி உருவாக போகிறது என்று அர்த்தம். உங்களுக்கு பின் ராஜாக்கள் வரப்போகிறாங்கன்னு அர்த்தம். உங்களுக்கு பின்னாடி பிரபுக்கள் உங்கள் சன்னதியில் வரப்போகிறாங்கன்னு அர்த்தம். நீங்கள் நன்மையானதை புசிக்க போகிறீங்கன்னு அர்த்தம். நீங்கள் கானானுக்குள்ளே பிரவேசிக்க போகிறீங்க அப்படின்றது அர்த்தம். இஸ்ரவேல் ஜனங்கள் கானானுக்கு போன பிறகு ஆண்டவர் ஜனங்களை நேசிக்கலை. எந்த ஒரு நன்மையும் இல்லாத எகிப்து தேசத்தில் அவங்க வெறுமையாக இருக்கும்போது, அவர்களுடைய ஜீவனை கசப்பாக நினச்சிட்டு இருக்கிற அந்த நேரத்தில் என் தேவன் இஸ்ரவேல் ஜனங்கள் மேலே நினைவு கூர்ந்தார் அப்படின்னு நான் விசுவாசிக்கிறேன். நினைவு கூறுவது சாதாரண விஷயம் அல்ல. அவருடைய நினைவு இஸ்ரவேல் ஜனங்கள் மேலே வந்து அமர்ந்திருந்தது. அவருடைய எண்ணங்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் மேலே அப்படியே அமர்ந்திருந்தது. அவருடைய எதிர்பார்ப்புகள் இஸ்ரவேல் ஜனங்களுடைய மேலே வந்து அமர்ந்திருந்தது. இன்னைக்கு காலை வேளையில் தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்கிற உங்கள் மீது என் பரிசுத்த ஆவியானவர் என் தேவனுடைய நினைவாக வந்து அமருகிறார். என்னை நினைக்கிறதுக்கு யாருமே இல்லை. நான் யாருடைய நினைவில் இருக்கிறேன்? என்னை யாருமே நேசிக்கிறது இல்லை. எல்லாரும் என்னை மறந்துட்டாங்க. தவறாக நினைக்காதீங்க. உங்கள் மேல் நினைவாக இருக்கிற ஒருவர் இருக்கிறார். உங்கள் மேல் நினைவாக இருக்கிற ஒருவர் இருக்கிறார். உங்கள் மேல் நினைவாக இருக்கிற ஒருவர் இருக்கிறார். என கருமையான தேவஜனமே, யாருமே இல்லை யாருமே இல்லைன்னு நினச்சி பயப்பட்டுட்டு இருக்கிறீங்களா? எந்த ஒரு சூழ்நிலையிலையும் பயம்தான் உங்களுக்கு முன்னாடி வந்து அதிகமாக இருக்குதா? யோவான் 20வது அதிகாரத்தில் பூட்டப்பட்ட அறையில் இயேசு கிறிஸ்து வர்றார். வந்த நேரத்தில் சீஷர்கள் எல்லாம் பயந்திருக்கும் போது என் இயேசு செய்த ஒரு முக்கியமான ஒரு காரியம் என்ன தெரியுமா? பயப்படாதீங்க, சமாதானம் உங்களுக்கு, சமாதானம், பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னார். Receive the Holy Spirit. Receive the Holy Spirit. ஆண்டவர் சொன்னார், என்னுடைய சமாதானத்தையே நான் உனக்கு வைக்க போகிறேன். என்னுடைய சமாதானம் யார் தெரியுமா? பரிசுத்த ஆவியானவர். என்னுடைய சமாதானம் யார் தெரியுமா? அன்பின் வடிவமாய், அன்பின் கிருபையாய் இருக்கக்கூடிய என்னுடைய சமாதானம் பரிசுத்த ஆவியானவர். இந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு சமாதானமாக இருப்பாராக. சமாதானத்தை இழந்து போய், பயந்து போய், துக்க முகத்தோட இன்னைக்கு காலையில் நான் என்ன பண்ண போகிறேன், இந்த நாள் எனக்கு எப்படி மாறப்போகுது அப்படின்ட்டு அவ்வளோ உடஞ்சு போய் இருக்கிறீங்களா? கவலைப்படாதீங்க. வெறுமையான பூமியை கூட மறக்காத ஆண்டவர் எப்படி வெறுமையாக இருக்கிற உங்களை மறப்பார்? ஒழுங்கின்மையாக இருக்கிற அந்த பூமியை கூட தன்னுடைய ஆவியினாலே அதை மூடிக்கொண்டவர் எப்படி உங்களுடைய ஒழுங்கின்மையை கண்டு அவர் உங்களை மறந்து போவார்? கவலைப்படாதீங்க. நீங்கள் ஒழுங்காக இருந்தால் நேசிக்கிறது இந்த உலகம். ஆனால் ஒழுங்கு இல்லைன்னா கூட உங்கள் மேலே அமர்ந்திருந்து உங்களை ஒழுங்காக்கி உங்களை வடிவத்துக்குள்ளே கொண்டு வந்து உங்களை பலத்துக்குள்ளே கொண்டு வந்து உங்களை சமாதானத்துக்குள்ளே கொண்டு வந்து உங்களை தைரியத்துக்குள்ளே கொண்டு வந்து உங்களை திடப்படுத்துகிறவர் என் பரிசுத்த
பரிசுத்த ஆவியானவர் இந்த காலை வேளையில் உங்களை திடப்படுத்துவதற்கு வருகிறார், உங்களை தேற்றுவதற்கு வருகிறார், உங்களை ஆற்றுவதற்கு வருகிறார். என் பரிசுத்த ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. என் பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற சகல விடுதலையும், சகல சமாதானமும், சகல சுகமும், சகல பலனும் உங்கள் மேல் வந்து அமர்வதாக, உங்கள் மேல் வந்து அமர்வதாக, உங்கள் மேல் வந்து அமர்வதாக. என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற அன்பான தேவஜனமே, சிம்சோன் இடத்துல சொல்கிறாரு, நான் இவ்வளோ பேரை வேட்டையாடிட்டேன், ஆனால் தாகத்தினால நான் இளைத்து போய் நான் சாகிறது இருக்கிறேன் அப்படின்ட்டு எந்த கோர் அப்படின்ற இடத்துல சொல்லும்போது அவருக்காக அந்த நதி, அந்த தண்ணி அப்படியே பாய்ந்து வந்து சிம்சோனுக்குள்ளே மீண்டும் ஒரு பலத்தை கொடுத்தது போல இன்னைக்கு உடஞ்சு போய் இருக்கிற உங்களுக்குள்ள, வெறுமையாக இருக்கிற உங்களுக்குள்ள, நொறுங்கி கிடக்கிற உங்களுக்குள்ள ஒரு நதி பாய்ந்து வரும், ஒரு நதி பாய்ந்து வரும். இந்த நதி உலகத்தில் நீங்கள் பார்க்குற நதி அல்ல. இயேசு சொல்கிறாரு, நான் கொடுக்கிற தண்ணீரை குடிக்கிறவனுக்கு ஒரு காலும் தாகம் உண்டாகாது. எனக்குள்ள இருக்கிற ஜீவ தண்ணியை நான் உனக்கு கொடுக்குறேன். என்னை விசுவாசிக்கிறவனுக்கு அவனுடைய உள்ளத்துக்குள்ளே ஜீவ நீரூற்று பாயும். அந்த ஜீவ நீரூற்று பரிசுத்த ஆவியானவர். நீங்கள் ஒருவேளை நினைக்கலாம், ஏன் ஆவியானவரை குறித்து மட்டும்தான் பேசுகிறீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா நல்லா கவனிக்கணும். உங்களையும் என்னையும் இந்த நாட்களில் தேற்றுவதற்காக என் பிதாவினிடத்திலிருந்து புறப்பட்டு வந்தவர், இயேசு கிறிஸ்துவினால் ஜபிக்கப்பட்டு, இயேசு கிறிஸ்துவினால் பிதாவினுடைய சமூகத்தில் வார்த்தை புறப்பட்டு பிதாவினிடத்திலிருந்து வந்த தேற்றரவாளன் இன்னைக்கு என்னையும் உங்களையும் தேற்றுகிறவராக இருக்கிறார். இந்த ஆவியானவர் உங்களையும் தேற்றுவார். இந்த தண்ணி உங்களுடைய காயத்தை மாற்றும். இந்த தண்ணி உங்களுக்கு பலத்தை தரும். இந்த தண்ணி உங்களுக்கு சுகத்தை தரும். இந்த தண்ணி உங்களுக்கு ஜீவனை தரும். இந்த தண்ணி காசுக்கு கிடைக்குமா அப்படின்னு கேட்டால் பைபிள் சொல்லுது, தாகம் உள்ளவனுக்கு கர்த்தர் இலவசமாய் கொடுக்கிறார். தாகம் உள்ளவனுக்கு கர்த்தர் இலவசமாய் கொடுக்கிறார். நீங்கள் இருக்கிற இடத்துல தாகமாய் இப்போ நீங்கள் கேட்குறீங்கன்னா உங்களுக்குள்ளே இந்த நதி புறப்பட்டு வரும். நீங்கள் இருக்கிற இடத்துல தாகத்தோடு ஆவியானவரே, அந்த வெறுமையான பூமியில் சிருஷ்டிப்பு வருவதற்கு முன்பதாக அந்த பூமியின் ஜலத்தின் மேலே நீங்கள் அமர்ந்திருந்தது போல, இதுவரைக்கும் எனக்குன்னு ஒரு குடும்பம் இல்லை, எனக்குன்னு ஒரு கட்டமைப்பு இல்லை, எனக்குன்னு ஒரு ஊழியம் இல்லை, எனக்குன்னு ஒரு வாழ்க்கை இல்லை, எனக்குன்னு ஒரு சொந்தமாக ஒரு வேலை இல்லை, எல்லாம் வந்த பிறகு மனுஷன் வந்து உட்காருவான். ஆனால் எல்லாம் வர்றதுக்கு முன்னாடியே, எல்லாம் உருவாகிறதுக்கு முன்னாடியே என் மேலே இறங்கி வர்றது நீங்கள் மட்டும்தான். நீங்கள் சொல்லுங்கள், இதை டிக்ளேர் பண்ணுங்கள், நீர் வந்தால் என் சூழ்நிலை மாறும், நீங்கள் வந்தால் என் சூழ்நிலை மாறும், நீங்கள் வந்தால் என் சூழ்நிலை மாறும். வார்த்தையாகிய இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்க்கையில், வெறுமையாக இருக்கிற உங்கள் வாழ்க்கையில் வந்து செயல்படணும்னா வெறுமையாக இருக்கிற உங்கள் மேலே ஒருவர் அமர்ந்திருக்க வேண்டும், உங்களை விட்டு விலகாமல் இருக்க வேண்டும். அவர் உங்களை விட்டு விலகாமல் இருக்கிறார். நீங்கள் விசுவாசித்தீங்கன்னா இந்த தேவ மகிமையை இப்பொழுது உங்கள் இடத்திலே பார்ப்பீர்கள். இப்பொழுது நீங்கள் அமர்ந்திருக்கிற இந்த இடத்திலே காண்பீர்கள். Receive the Holy Spirit. Receive the Holy Spirit. Libra halta namala hantu nemasheke terebe. Libre haltu nemasheke talabra katala hadurianta raba. Libra halta namasha haltu nekete libra katarebe. La halta nimasha laduru haskete libre kento lobro la hand elima haskete libra katala hadurianta raba. Rebra katana hafashike terebe. வெறுமையான அந்த பூமியின் மேலே வந்து அமர்ந்த அந்த உன்னத மகிமை உங்கள் மேலே வந்து அமருகிறது. உங்கள் சந்ததியின் மேலே வந்து அமருகிறது. உங்கள் தலைமுறையின் மேலே வந்து அமருகிறது. உங்கள் பலவீனத்தில் மேலே வந்து அமருகிறது. கவலைப்படாதீங்க, உங்கள் பயங்களை கர்த்தர் முறிக்கிறார். கவலைப்படாதீங்க, உங்கள் துக்கத்தை கர்த்தர் சந்தோஷமாய் மாற்றுகிறார். சோர்ந்து போகாதீங்க. விலையேறப்பட்ட ஜீவ நதி உங்களுக்கு நேராக புறப்பட்டு வருகிறது. விலையேறப்பட்ட ஜீவ தண்ணி உங்களுக்கு நேராக புறப்பட்டு வருகிறது. ஒரு நாளும் உங்களை சோர்ந்து போக விடாத அந்த ஜீவ தண்ணி உங்களுக்காக புறப்பட்டு வருகிறது. La hantu nemesheketa la brakashiketa libra haltu namasahantaraba. ஒவ்வொரு நாட்களிலும் இவர் உங்களை போஷிப்பார். ஒவ்வொரு நாட்களிலும் உங்களை ஆற்றுவார். ஒவ்வொரு நாட்களிலும் உங்களோடு இவர் கூட இருப்பார். இந்த அளவிட முடியாத ஆவியானவருடைய மகிமையின் கரம் உங்களோடு கூட இருக்கட்டும். என் அன்பின் தகப்பனே, இந்த காலை நேரத்தில் உம்முடைய சமூகத்தில், உம்முடைய பாதத்தில், உம்முடைய கிருபாசன தண்டையில் அமர்ந்திருக்கிற இந்த ஜனங்கள் மேலே என் தேவன்
தேவனுடைய விசேஷித்த கிருபை, இரக்கம் தயவாய் வந்து அமர்வதாக. வெறுமையான அந்த சாயோ ஸ்டேட், அந்த பூமியின் நிலையில் நீங்கள் அமர்ந்து ஒரு வடிவத்தை கொடுத்தீங்க. சாயோ ஸ்டேட் டு த ஆர்டர், நீங்கள் ஒரு வடிவத்தை கொடுத்தீங்க, நீங்கள் ஒரு ஒழுங்கை கொடுத்தீங்க, நீங்கள் ஒரு கட்டமைப்பை கொடுத்தீங்க. அதற்கு பிறகு தான் உங்கள் வார்த்தையை அனுப்பி சிருஷ்டிப்பை உண்டு பண்ணீங்க. அதே போல் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற இந்த ஜனங்கள் நடுவில் வெறுமையில் ஒரு வடிவம் உண்டாகட்டும், ஒழுங்கின்மையில் ஒரு ஒழுக்கம் உண்டாகட்டும். ஆண்டவரே, ஒரு ஆர்டர் வரட்டும். அதுக்கு பிறகு உம்முடைய வார்த்தையிலிருந்து வெளிப்படுகிற என் இயேசு கிறிஸ்துவின் மகிமை அப்படியே வந்து வெளிப்படுவதாக. எல்லா தடைகளை மாற்றுங்க. இந்த நாளில் தம்முடைய பிள்ளைகள் செய்கிற ஒவ்வொரு காரியங்கள், ஏறெடுக்கிற ஒவ்வொரு முயற்சிகளிலும் ஆண்டவரே இருக்கிற எல்லா வெறுமையை மாற்றி ஒரு மிகப்பெரிய நிறைவு, ஒரு மிகப்பெரிய சமாதானம், ஒரு மிகப்பெரிய ஆளுகை இந்த ஜனங்கள் மேலே வந்து அமரட்டும் என்று ஜெபிக்கிறேன். உம்முடைய நாமத்தினால் இந்த ஜனங்களை ஆசீர்வதிங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவு இந்த ஜனங்களோடு கூட இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் இவைகளை கேட்டு ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். தொடர்ந்து ஜெபிப்போம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. சந்தோஷமாக இருங்க. வறுமையான உங்கள் வாழ்க்கையை நிறைவானவர் மாற்றுவார். God bless you. Thank you all.